அன்னைக்கு சரியா ஜனவரி 26, 2026 மொத்த இந்தியாவுமே 76வது குடியரசு தினத்தை கொண்டாடுவதற்காக தங்களை தயார்படுத்திக்கிட்டு இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். முக்கியமா கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒவ்வொரு ஆஃபீஸ் அண்ட் கம்பெனிஸ், இதை தவிர ஸ்கூல் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினத்துல நம்முடைய தேசிய கொடியை ஏற்றி வணக்கம் செலுத்துவதை இப்போ வரைக்கும் ஒரு தார்மீக கடமையா பண்ணிக்கிட்டு வராங்க. அப்படிதான் நம்முடைய தமிழக காவல்துறையுமே ஒவ்வொரு சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினத்துக்காக சில நிகழ்ச்சி ஏற்பாடுகள்லாம் பண்ணி அவங்களுடைய ஸ்டேஷன்ல இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியை ரொம்ப வெகு விமர்சையா பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த 76வது குடியரசு தினத்தை கொண்டாடுவதற்காக அடையார் போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்க்கக்கூடிய ஆபீசர் எல்லாருமே அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளுக்கு உண்டான வேலைகள்ல ரொம்ப மும்முரமா, ரொம்ப தீவிரமா அதுக்கு உண்டான வேலைகள்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. சரியா ஜனவரி 26 அன்னைக்கும் கொடியேற்றுவதற்குண்டான நிகழ்ச்சி ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டே இருந்த அந்த நேரத்துல தான் இன்னொரு பக்கம் அதே போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல வரக்கூடிய இந்திரா நகர் ஃபர்ஸ்ட் அவென்யூல ஒரு அபார்ட்மெண்டோடைய வாசல்ல ஒரு மூட்டை ஒன்று கிடக்கிறத அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பார்த்திருக்காங்க. முக்கியமா அந்த வழியா வந்த ஒரு ஃபுட் டெலிவரி பாய் வந்து அந்த மூட்டையை பார்த்தது மட்டும் இல்லாம அதுல இருந்து ரத்தம் வெளியேறதையும் பார்த்துட்டு உடனடியாக அடையார் போலீஸுக்கு தகவல் கொடுக்கிறாரு. தகவல் கிடைச்சதுமே அவ்வளோ பிஸிலுமே அடையார் போலீஸ் ஆபீசர் சம்பவ இடத்துக்கு இமிடியேட்டா வந்து அந்த சாக்கு மூட்டையை பிரிச்சு பார்க்கும்போது தான் ஒரு ஆண் கொடூரமான முறையில தலையில முகத்துல அடி வாங்கின நிலையில இறந்த நிலையில அதுக்குள்ள இருக்கிறத பார்க்கறாங்க. உடனடியா அந்த நபருடைய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அடையார் போலீஸுக்கு இருந்த ஒரு பெரிய டாஸ்க் என்னன்னா, இறந்து போனது யாரு, அவர் எந்த ஊரை சேர்ந்தவர், அவரை எதனால கொலை பண்ணாங்க, யாரு கொலை பண்ணாங்க, யாரு இந்த இடத்துல வந்து போட்டா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கொஸ்டினோட தான் இந்த வழக்கு விசாரணையை தொடங்க ஆரம்பிச்சாங்க. பட் அப்படி தொடங்கின போலீஸ் ஆபீசருக்கு அடுத்தடுத்து விசாரணைகள்ல ஈடுபடும் போதுதான் அவங்களுக்கு கிடைச்ச பிரேக் த்ரூ எல்லாமே ஒரு பெரிய அசம்பாவித கொடூரத்தையே நம்ம தமிழ்நாட்டுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுனுச்சே. அன்னைக்கு அந்த சாக்கு முட்டையில இறந்து கிடந்த நபர் யாரா இருக்கும்? போலீஸ் அதிகாரிகள் அது யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணாங்களா இல்லையா? ஒட்டுமொத்த சென்னையுமே தற்போதைக்கு ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த மர்மமான திகில் நிறைந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஏதாவது ஒரு கமெண்ட்டை போட்டுருப்போங்க. அப்போ தான் உண்மையாகவே கிரைம் சேனல் பார்க்குற நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு நம்ம வீடியோஸ் எல்லாமே ரெக்கமெண்டில் போய் சேரும். அது எங்கள் டீமுக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க. முதற்கட்டமா இறந்து போன ஆளை பார்க்கும்போது நார்த் இந்தியன் மாதிரி தெரிஞ்சிருக்காரு. அதே சமயம் அவருடைய சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அவருடைய பேன் பாக்கெட், அவருடைய உடம்புல ஏதாவது டேட்டோஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சோதனைகள்ல ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல அவருடைய பேன் பாக்கெட்ல இருந்து ஒரு பாக்கெட் புக் ஒன்று கிடைச்சிருக்கு. அதை திறந்து பார்க்கும்போது அதுல ஒரு நம்பரை அவர் எழுதி வச்சிருந்திருக்காரு. அந்த நம்பர் யாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் அதிகாரிகள் கால் பண்ணி பார்க்கும்போது தான் ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சிக்கு அந்த கால் போயிருக்கு. உடனடியாக அந்த செக்யூரிட்டி ஏஜென்சி கிட்ட போலீஸ் ஆபீசர் கேட்கும்போது, ஆமா சார், கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பீகாரை சேர்ந்த 28 வயது நிறந்த கௌரவகுமார் அவருடைய மனைவி பிள்ளைகள் கூட இந்த இடத்துக்கு வந்தாரு. எங்க கிட்ட ஏதாவது வேலை இருக்குமான்னு சொல்லி கேட்டாரு. இப்போதைக்கு வேலை இல்லை, நாங்க தேவைப்பட்டா சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய போன் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்களுடைய போன் நம்பரையும் அவர் வாங்கி வச்சுக்கிட்டாரு அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் கிட்ட இந்த தகவலை கொடுக்குறாங்க. இப்போ இறந்து போனது பீகாரை சேர்ந்த கௌரவகுமார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனா கௌரவகுமாரை யாரு கொலை பண்ணி இந்த இடத்துல வந்து போட்டாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான பதில்களை தேட ஆரம்பிச்சாங்க. முக்கியமா அந்த கிரைம் சீனை பார்த்ததுல கொலை வந்து இந்த இடத்துல நடக்கல, வேற எங்கேயோ நடந்திருக்கு, இங்க வந்து தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத அந்த ரோட்ல கடந்த சில ரத்தக்கரைகள் மூலியமா தெரிஞ்சிருக்கு. போலீஸ் ஆபீசர் அங்க பார்க்கும்போது தரதரன்னு அந்த மூட்டையை இழுத்து அந்த ஓரமா போட்ட மாதிரியான காட்சிகள் தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ இதன் காரணமா அவ்வளோ பிஸியா இருக்கிற அந்த ஏரியாவில் நிறைய சிசிடிவி இருந்ததுனால அது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல 2 பேர் ஒரு 2 வீலர்ல சாக்கு
மூட்டையோட வரதை பார்த்திருக்காங்க. மேற்கொண்டு அவங்க 2 பேரும் இந்த இடத்துல தூக்கி போட்ட மாதிரியான காட்சிகள்லாம் பதிவாயிருந்ததுனால அந்த வண்டியோடைய நம்பர் பிளேட்டையுமே ஃபோக்கஸ் பண்ணி கம்ப்யூட்டர்ல ஒரு பக்கம் என்ஹான்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் இந்த கௌரவ்குமாருடைய நம்பர் கண்டுபிடிக்கப்பட்டு அவருடைய நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவர் கடைசியா யார்கிட்டலாம் பேசியிருக்காரு, எங்கெங்கெல்லாம் போயிருக்காரு அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது தான் 60 வயது இருந்த கிருஷ்ண பிரசாத் அப்படின்ற ஒருத்தர் கிட்ட பேசியிருக்காருன்னு தெரிய வருது. இந்த கிருஷ்ண பிரசாத்துமே பீகாரை சேர்ந்த ஆளு தான். அவர்கிட்ட போயிட்டு போலீஸ் ஆஃபீஸர் விசாரணை பண்ணும்போது நாங்க 2 பேரும் நல்லா தெரிஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் சார். அதே சமயம் நான் இங்க தரமணியில இருக்கிற ஒரு கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான், அதாவது 12 நாட்களுக்கு முன்னாடி தான் பொங்கல் முடிஞ்ச அவனுடைய சொந்த ஊர்ல இருந்து பீகார் மாநிலத்தில் இருந்து அவனுடைய மனைவி பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு சென்னைக்கு வந்தான். மேற்கொண்டே ஏதாவது வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டான். நானும் எனக்கு தெரிஞ்ச இடங்கள்லாம் வேலை தேடி பார்த்தேன். ஆனா எதுவுமே அவனுக்கு கிடைக்கல. இதனால வேலை கிடைக்கிற வரைக்கும் என் கூடவே அவனை தங்க வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் தரமணியில இருக்கிற பாலிடெக்னிக் காலேஜில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற செக்யூரிட்டி கடை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற சிக்கந்தர் கிட்ட ஏதாவது வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதன் பிறகுதான் இந்த கௌரவ்குமாரையுமே அந்த சிக்கந்தர் கிட்ட அனுப்புனேன். சிக்கந்தர் குமாரும் வேலை இருக்கும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கௌரவ்குமாரையும் அவனுடைய மனைவியான மோனுகுமாரி மற்றும் 2 வயது மகனான பிர்மணி குமார் அப்படின்னு இந்த 3 பேரும் தரமணியில இருக்கிற அந்த பாலிடெக்னிக்கு இந்த சிக்கந்தரை பார்க்க போனதாகவும், அதுக்கப்புறம் இங்க சிக்கந்தர் அந்த காலேஜ்லேயே புதுசா ஒரு கட்டிடம் கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல இவங்க எல்லாருமே தங்க வச்சதாகவும், எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருந்தாங்க. எனக்கு சீக்கிரமாவே வேலை கிடைக்க போகுது, நான் வேலைக்கு போக போறேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட ஷேர் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு இந்த கிருஷ்ண பிரசாத் மூலமா போலீஸ் அதிகாரிகள் தெரிஞ்சுக்கிறாங்க. உடனடியாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்க்கு போயிட்டு அங்க இருக்கிற ஆட்களை போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்கியமா இந்த கௌரவ்குமார் மாதிரி நிறைய பேர் கூலி தொழிலாளியாக தான் பீகார் மாநிலத்தில் இருந்து வந்து இங்க வந்து தங்கியிருக்காங்க. ஸோ மேற்கொண்டு சிக்கந்தரும் அந்த இடத்துல இருந்ததுனால அவனுடைய கூட்டாளிகள் கிட்ட ஒவ்வொருத்தரா விசாரணை பண்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த கௌரவ்குமாருடைய மனைவி கிட்ட கௌரவ்குமார் இறந்து போயிட்டார் அப்படின்ற செய்தியை சொல்லலாம் அப்படின்னு அந்த இடத்துல அவருடைய மனைவியை தேடும்போது தான் அவங்களும் அவங்களுடைய குழந்தையும் அந்த இடத்துல இல்லை. இதனால சந்தேகம் அடைந்த போலீஸ் அதிகாரிகள் அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்ற சந்தேகத்தோட இந்த சிக்கந்தர் கிட்டையும் அங்க இருந்த மற்ற பீகார் தொழிலாளி கிட்டையும் விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது சந்தேகத்தின் பேர்ல சில பேரை கைது பண்ணி ஒவ்வொருத்தருமே கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்றாங்க. அதுல சிக்கந்தர், ரவிநாத், நரேந்திரகுமார், விகாஸ் மற்றும் பெயர் சொல்லப்படாத ஒருத்தன் அப்படின்னு இந்த 5 பேரும் நாங்க தான் இந்த கௌரவ்குமாரை கொன்னோம் அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு இதை விட ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இவங்க அன்னைக்கு கௌரவ்குமாரை மட்டும் கொலை பண்ணல, அவர் கூட அவருடைய மனைவியான மோனிகுமாரையும் 2 வயது மகனையும் கொடூரமான முறையில் இவனுங்க அடிச்சே கொலை பண்ணி இருந்திருக்கானுங்க. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் என்ன காரணத்துக்காக கொலை பண்ணீங்க, எதுக்காக கொலை பண்ணீங்க, மிச்சம் 2 பேருடைய சடலத்தை எங்க போட்டீங்க அப்படின்னு சொல்லி துருவி விசாரணை பண்ணும்போது தான் ஒருத்தருடைய சடலத்தை மத்திய கைலாஷ் கிட்ட இருக்கக்கூடிய ரயில்வே ட்ராக் பக்கத்துல உள்ள ஒரு கால்வாய் கிட்ட தூக்கி போட்டதாகவும், மோனிகுமாரோடைய சடலத்தை ஒரு மூட்டையில கட்டி அடையாறுல இருக்கிற ஒரு குப்பை தொட்டியில போட்டதாகவும், கௌரவ்குமாரோடைய சடலத்தை அந்த இந்திரா நகர் ஃபர்ஸ்ட் அவென்யூல தூக்கி போட்டதாகவும் தகவல் கொடுத்திருந்திருக்காங்க. உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர் அந்த குழந்தையுடைய சடலத்தை மீட்கிறதுக்காக ஒரு டீம் அனுப்பியிருக்காங்க. அங்க போய் போலீஸ் அதிகாரிகள் இவங்க சொன்ன இடத்துல செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த கால்வாயில அந்த குழந்தையோடைய மூட்டை சடலம் அடிச்சுட்டு போகாம அங்க இருக்கிற ஒரு செடியிலேயே மாட்டி இருந்திருக்கு. அதை மீட்டை எடுத்து பிரிச்சு பார்க்கும்போது தான் அது இந்த கௌரவ்குமாருடைய மகன் அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் இவனுக்கு சொன்ன அந்த குப்பை தொட்டியில போய் பார்க்கும்போது காலை நேரத்திலே அந்த மாநகராட்சி வாகனம் வந்து எல்லா குப்பைகளையும் அப்படியே அள்ளிட்டு போயிட்டதுனால கண்டிப்பா இந்த குப்பை கிடங்கு இருக்கக்கூடிய, அதாவது பெருங்குடி என்ற ஏரியாவில் பள்ளிக்கரணை கிட்ட பாத்தீங்கன்னா சென்னையில கலெக்ட் ஆகிற மொத்த குப்பையுமே டன் கணக்குல அங்கதான் குமிச்சு வச்சிருப்பாங்க, அங்கதான் கொண்டே கொட்டுவாங்க. அந்த இடத்துக்கு தான் இந்த மோனிகுமாரியுடைய சடலம் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அந்த குப்பை கிடங்கு கிட்ட வந்து ரொம்ப தீவிரமா தேட ஆரம்பிச்சாங்க. எந்தெந்த ஏரியாவில் இருந்து எந்தெந்த குப்பைகள் வரும், எந்தெந்த இடத்துல கொட்டப்படும், எந்த டைமிங்ல கொட்டப்பட்டுச்சு அப்படின்ற முதற்கொண்டு சில துப்புரவு பணியாளர்களுமே வர வச்சு அந்த இடத்துல தேட ஆரம்பிச்சாங்க. ஜேசிபி மூலியமாவும் தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப வரைக்கும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் இந்த மோனிகுமாரியுடைய சடலத்தை போலீஸ் ஆபீசரால கண்டே பிடிக்க முடியல. பட் இன்னொரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸர் கிடைச்ச 2 பேருடைய சடலத்தையும் பிரேத பரிசோதனை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இந்த கௌரவ்குமாருடைய அப்பாவான பீகார் மாநிலத்துல ஃபத்தலபர் கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற சுலேந்திர யாதவ் கிட்ட இந்த தகவலை கொடுக்கறாங்க. இதை கேட்டதுமே அதிர்ந்து போன சுலேந்திர யாதவ் உடனடியா தன்னுடைய மூத்த மகனான சௌரவ் கிட்ட இந்த தகவலை சொல்லியிருந்திருக்காரு. அதன் பிறகுதான் இந்த சௌரவ் சென்னைக்கு வந்து இந்த கௌரவ்குமாருடைய சடலத்தை பார்த்ததுக்கு பிறகு இது தன்னுடைய தம்பி தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கிடைச்ச 2 பேருடைய சடலமும் அவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டு பீகார்
பீகாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. மேற்கொண்டு பீகாருக்கு போன இந்த சௌரவ் சடலத்தோட அந்த ஊர் மக்கள் கிட்டையும் அவங்களுடைய அப்பா அம்மா கிட்டையும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருக்காரு. அதே சமயம் அந்த ஊர் மீடியாவில் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, கௌரவ் குமார் எங்க அப்பா அம்மா கூட கொஞ்சம் சண்டை போட்டிருந்ததுனால ரொம்ப நாட்களாவே எங்களுடைய ஊருக்கு வரவே இல்லை. அதுக்கு பதிலாக அவனுடைய மனைவியோடைய ஊரான அதே பீகார் மாநிலத்தில் நல்கொண்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு தான் இவன் அடிக்கடி போவான். ஊர்ல இருந்து வந்தா கூட, அதாவது சென்னையில் ஒரு 5-6 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான், அங்க இருந்து ஊருக்கு வந்தா கூட அவங்களுடைய ஊருக்கு தான் போவான் அப்படின்ற மாதிரியும், கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த செக்யூரிட்டி ஏஜென்சில இருந்து வேலையை விட்டதுக்கு பிறகு பீகாருக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு 12 நாட்களுக்கு முன்னாடி தான் ஜனவரி 16ஆம் தேதி தான் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைமா ஃபேமிலி கூட அவங்கள அழைச்சிக்கிட்டு இவன் சென்னை வந்தான். பட் அதுக்கப்புறம் இவனுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப வேதனையோட இந்த தகவலை கொடுத்திருக்காங்க. அன்னைக்கு இந்த கௌரவ் குமாருக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னா, சிக்கந்தர் கிட்ட வேலை கேட்ட அந்த பாலிடெக்னிக் கிட்ட போகும்போது அங்க இருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்லயே இவங்களை தங்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். இதை கேட்டதுமே அவருக்கும் ஆரம்பத்துல சந்தோஷமா தான் இருந்திருக்கு. பட் அடுத்து நடக்க போற விஷயங்கள் எதுவுமே உணராம சரியா ஜனவரி 25ஆம் தேதி, அதாவது குடியரசு தினத்துக்கு முன்னாடி ஒன்னா உட்காந்து எல்லாரும் சேர்ந்து சரக்கடிச்சதாகவும், இந்த சிக்கந்தருடைய கூட்டாளிகளான மற்ற 4 பேரும் சேர்ந்து பிளஸ் இந்த கௌரவ் குமார் அப்படின்னு இந்த 6 பேரும் சேர்ந்து தான் சரக்கடிச்சதாகவும் சொல்லப்படுது. பட் இன்னொரு ஆர்டிக்கல்ல என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த சம்பவம் நடக்கிறப்ப சிக்கந்தர் வந்து அந்த காம்பவுண்டுக்குள்ள இருக்கிற ஒரு பார்க்கிட்ட நடந்து போய்கிட்டு இருந்ததாகவும், அந்த நேரத்தில் இவருடைய மனைவியுடைய சத்தம் கேட்டதாகவும் சொல்லப்படுது. பட் உண்மை எது அப்படிங்கிறது சரியா தெரியல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, போதையில இருந்த அந்த சிக்கந்தர் என்ற வெறிகொண்ட மிருகம் ஏற்கனவே இந்த கௌரவ்குமாருடைய மனைவியான மோனிகுமார் மேல ஒரு கண்ணு இருந்திருக்கு. அதே சமயம் அங்க தங்கியிருந்த அத்தனை பேருமே ஆண்கள், இந்த மோனிகுமாரி மட்டும்தான் பெண். அதே சமயம் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சரக்கடிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் அதே ஃப்ளோர்லயே இருக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அந்த பொண்ணும் தங்கியிருக்காங்க. ஸோ போதை அதிகமாக அதிகமாக தன்னுடைய கூட்டாளிகள் கிட்ட அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கா, அவளை நம்ம அடைஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சில சபலம் எல்லாமே அவனுக்குள்ள உருவாக ஆரம்பிச்சது. மேற்கொண்டு போதையில வெறி கொண்டு இருக்கிற அவனுடைய கூட்டாளிகள் எல்லாமே உடனடியா மோனி கிட்ட தவறா நடக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த நேரத்தில் இந்த கௌரவ்குமார் தடுத்ததாகவும், அதனால தான் நாங்கள் கௌரவ்குமாரை அடிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு போலீஸ் கிட்ட இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. பட் இன்னொரு ஆர்டிக்கல்ல இவங்க 5 பேரும் ஒன்னா சேர்ந்து சரக்கடிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த மோனி கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்துருக்காங்க. அந்த நேரத்தில் சத்தம் கேட்டுதான் இந்த கௌரவ்குமார் வந்து தடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருந்த ஒரு இரும்பு ராடை எடுத்து கண்ணா பின்னான்னு அவருடைய தலையில கொடூரமான முறையில் அடிச்சதாகவும், இது எல்லாமே கௌரவோடைய மனைவி குழந்தைகள் கண்ணு முன்னாடியே நடந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வர ஆரம்பிச்சது. மேற்கொண்டு வெறி பிடிச்ச அந்த மிருகங்கள் அவரை கொடூரமான முறையில் அடிச்சது மட்டும் இல்லாம அந்த சம்பவ இடத்திலே துடிக்க துடிக்க கொலை பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கூட அதோட நிறுத்தாம உடனடியா மோனியை பாக்குறாங்க. பட் மோனி வந்து அந்த நேரத்தில் அவங்க கிட்ட இருந்து எங்கேயாவது தப்பிச்சு போகலாம் அப்படின்னு ஓடுறாங்க. பட் விடாம தொடர்ந்து துரத்தி அந்த பொண்ணை அடிச்சு இவனுங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே பண்ணியிருக்காங்க. பொண்ணையுமே கொடூரமான முறையில் கொலை பண்ணிடுறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து பயத்தோடைய உச்சிக்கு போயிருந்த அந்த 2 வயசு குழந்தையும் இதை பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இதுக்கு மேல இந்த குழந்தையும் விட்டுட்டா நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையுடைய காலை பிடிச்சி எப்படி துணியை ஒரு கல்லுல அடிக்கிறதுக்கு தூக்கி அடிப்போமோ அந்த மாதிரி அந்த குழந்தைய தூக்கி ஒரு தரையிலேயே அடிச்சிருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு மிருகன்னு யோசிச்சு பாருங்க. கனவுல கூட யாருமே இப்படி யோசிச்சிருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள மொத்த குடும்பத்தையுமே போதையில இருந்த அந்த 5 பீகார் தொழிலாளிகளும் இதை பண்ணி இருந்திருக்கானுங்க. இது பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் தூங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, நம்ம எப்படியும் போலீஸ் கிட்ட மாட்ட போறது உறுதி தான், நம்ம அதுக்குள்ள தப்பிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா போலீஸ் நம்மளை பிடிக்க வராத அளவுக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் இந்த 3 பேருடைய சடலத்தையும் வெவ்வேறு டைரக்ஷன்ல வெவ்வேறு இடங்கள்ல போட்டுட்டா, அதாவது வெவ்வேறு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல போட்டுட்டா அவங்க வந்து அந்த விஷயத்தை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கிரைம் நடந்த இடத்துக்கோ நம்மளே வந்து பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு இறந்து போன 3 பேருடைய சடலத்தையும் தனித்தனி சாக்கு மூட்டையில கட்டி அந்த மத்திய கைலாஷ் கிட்ட இருக்கக்கூடிய ரயில்வே ட்ராக்கு பக்கத்தில் ஓடக்கூடிய ஒரு கால்வாய் கிட்ட அந்த குழந்தையுடைய சடலத்தையும், அடையாறில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குப்பை தொட்டியில இந்த மோனிகுமாருடைய சடலத்தையும் தூக்கி போட்டிருக்காங்க. பட் அதுக்கு அடுத்தபடியா இந்த கௌரவ்குமாருடைய சடலத்தை வண்டியில பின்னாடி வச்சுக்கிட்டு வரும்போது திடீர்னு அந்த இந்திரா நகர் ஃபர்ஸ்ட் அவென்யூ கிட்ட வலிக்கிட்டு கீழே விழுந்திருக்கு. பட் அந்த நேரத்தில் யாராவது பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி வைக்க முடியாததுனாலையும் அந்த சாக்கு முட்டையை அப்படியே தரதரன்னு இழுத்து சாலையோரமாக வச்சுட்டு இவனுங்க எஸ்கேப் ஆகி எதுவுமே தெரியாத மாதிரி ரிட்டர்ன் தங்களுடைய வேலை நடந்த இடத்துக்கு போயிருந்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவனுங்க கிட்ட இருந்த வாக்கு மூலமா பெறும்போதே போலீஸுக்குமே பயங்கர ஷாக். ஒரு அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்துக்குள்ள மொத்த குடும்பத்தையும் காலி பண்ணிட்டு போலீஸுமே திசை திருப்புவதற்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அவனுங்க
மேல பயங்கர கோமான இந்த போலீஸ் ஆபீசர் இமிடியேட்டா வழக்கு பதிவெல்லாம் பண்ணி அவனுங்க 5 பேரையுமே கைது பண்ணியிருந்திருக்காங்க. தற்போதைக்கு அவனுங்க வழக்கு விசாரணையில தான் இருக்காங்க. மேற்கொண்டு மோனியோடைய சடலத்தை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, உபேந்திரா யாதவ் அப்படின்ற ஒருத்தன் பீகார் மாநிலத்தை சேர்ந்த மோனிகுமாரியோடைய ஊருன்னு தான் சொல்லப்படுது. இவன் அடிக்கடி அந்த மோனிகுமாரோடைய வீட்டுக்கு போவதாகவும், அதாவது இந்த கௌரவகுமார் சென்னையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல அடிக்கடி அந்த மோனிகுமாரோடைய வீட்டுக்கு இவன் போவான் அப்படின்னும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அந்த ஃபேமிலி கூட இருந்ததாகவும் சொல்லப்படுது. அதே சமயம் மோனிகுமார் அந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாம இருந்த நேரத்துல தான் இந்த உபேந்திரா மோனிகுமாரியை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பார்த்ததாகவும் சொல்லப்படுது. இதனால அந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட ஆரம்பிச்சதுக்கு பிறகு மோனிகுமாரியுமே சென்னைக்கு வந்தா ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த உபேந்திரா தான் கூப்பிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் ஜனவரி 16ஆம் தேதி கௌரவகுமார் கூட இந்த மோனிகுமாரியும் தன்னுடைய குழந்தையை தூக்கிக்கிட்டு சென்னைக்கு வேலைக்காக வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சிகந்தர் வேலை பார்க்குற இடத்துல தான் இந்த உபேந்திராவும் இருந்ததுனால அந்த இடத்துல நல்ல நம்பிக்கையோட தங்களுடைய ஊருக்காரங்க தானே அப்படின்னு நம்பி இந்த மொத்த ஃபேமிலியுமே தங்கியிருக்கு. ஆனால் அந்த வெறி பிடிச்ச மிருகங்க தங்க ஊருக்காரனை கூட பார்க்காம அந்த பிஞ்சு குழந்தைன்னு கூட பார்க்காம அநியாயமா அவங்களுக்கு தேவையான அந்த இச்சைக்காக இந்த மொத்த குடும்பத்தையுமே காலி பண்ணியிருக்கு. போதை ஒரு மனிதனை என்னென்னலாம் செய்ய வைக்குதுன்னு பாருங்க. மாஸ்டர் படத்துல விஜய் சொல்ற மாதிரி தான், போதையில இருக்கிறப்ப தாண்டா நீங்க அவ்வளோ கிரைமும் பண்ணியிருப்பீங்க, போதையில இல்லாதப்போ நீங்க இந்த கிரைமே பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவார்ல, அது 100க்கு 100 உண்மைதான். குற்றம் பண்ண மெஜாரிட்டியான கேஸை எடுத்து பார்த்தா போதையில இருக்கும்போது தான் அவ்வளோ கிரைமை பண்ணியிருப்பானுங்க. இப்போ தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம், கஞ்சா கலாச்சாரம் ரொம்ப பெருகிட்டே வருது. அங்கங்க நிறைய நியூஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் சேஃபா இருக்க பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க இந்த போதை கலாச்சாரத்தை பத்தியும் போதையால நடக்கக்கூடிய இந்த கொடூரத்தை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வேற ஒரு சம்பவத்தோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.